அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தகவல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வழக்கை விரைந்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் மூலம் உத்தரவு பெற முடியுமா? நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம், அந்த தகவல் ஆணையம் கொடுத்த தீர்ப்பு எனக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் நீதிமன்றம் போவாங்க. ஆனால் இங்கே ஒரு புதுமையான ஒரு வழக்கு, என்னுடைய வழக்கை விரைந்து விசாரணை செய்ய சொல்லுங்க மெரிட் பேசிக்ஸ்லன்னு சொல்லி ஒருவர் 2 வழக்குகள் தாக்கல் பண்ணியிருக்கார் சென்னை உயர்நீதிமன்றத்தில். இந்த வழக்கை விசாரணை செய்த நீதியரசர் என் மாலா அவர்கள் ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. ஒரு கால நிர்ணயம் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு காலத்துக்குள் அந்த 2ஆம் மேல்முறையீட்டு மனுவானது விசாரணை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே இதை வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான். நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா தகவல் ஆணையத்திற்கு 2ஆம் மேல்முறையீட்டு மனுவாக தாக்கல் பண்ணுவாங்க. அதை வழக்காக பதிவு செய்யப்பட்டு குறைந்தது 3 ஆண்டுகள், அதிகபட்சமாக 7-8 ஆண்டுகள் வரை அந்த விசாரணையே நடத்தப்படாமல், அந்த வழக்கு முடிவுக்கும் வராமல், சில நேரங்களில் நம்மளை விசாரணையே செய்யாமல் முற்றாக்கம் செஞ்சிருவாங்க. இதுதான் இந்த ஆணையத்தோடைய நிலைமை. நிறைய நபர்கள் கன்னியாகுமரி, நாகர்கோவில், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தேனி, கம்பம் இதெல்லாம் இருந்து பலதரப்பட்ட நபர்களுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி கிடைச்சிடாதா, ஏதாவது உத்தரவு கிடைச்சிடாதா, நம்ம கேட்ட தகவல்கள் கிடைச்சிடாதா அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் இந்த தகவல் ஆணையத்திற்கு விசாரணைக்கு வருவாங்க வழக்குக்கு. ஆனால் போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தகவல் ஆணையமா இது, ஏன்டா நம்ம வந்தோம், இவ்வளோ காசை செலவு பண்ணி வந்தோம்ங்கிற அளவுக்கு அவங்கள மனதளவில் ஒரு நெருடலை ஏற்படுத்தி, அவங்கள அந்த அளவுக்கு மனதளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி, மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவங்கள அனுப்பக்கூடிய வேலையை தான் அந்த தகவல் ஆணையம் செஞ்சிட்டு இருக்கு. தகவல் ஆணையத்தில் உரிமையியல் விதிகள் பின்பற்றி எந்தவித விசாரணையும் நடத்தப்படுவதும் இல்லை, நடப்பதும் இல்லை. இதை நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம். நம்ம வழக்குகளை, பல வழக்குகளை சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த சென்னை கொளத்தூரை சேர்ந்த அஞ்சுகம் நகரில் இருக்கக்கூடிய எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவருடைய நிலம் சம்பந்தமான அவருடைய பூர்வீக ஊரான நம்மளுடைய திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு ஒரு தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 பிரிவு 6 உட்பிரிவு 1 படி மனு தாக்கல் பண்ணி சில தகவல்களை கேட்கிறாரு. அங்கே தகவல் தரப்படாதனால் அவர் மீண்டும் அங்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதல் மேல்முறையீட்டு மனுவாக தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 பிரிவு 19 உட்பிரிவு 1 படி தாக்கல் பண்றாரு. இந்த இரண்டுக்குமே அந்த மேல்முறையீட்டு அலுவலர் எந்த விதமான பதிலும் வாங்கி தரல, ஒரு உத்தரவும் பிறப்பிக்கல. பொது தகவல் அலுவலரும் அவருக்கு எந்த விதமான தகவலும் வழங்காதனால் அவர் என்ன பண்றாரு, 2ஆம் மேல்முறையீட்டு மனுவாக தமிழ்நாடு தகவல் ஆணையத்திற்கு தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 பிரிவு 19 உட்பிரிவு 3 படி 2ஆம் மேல்முறையீட்டு மனுவாக அனுப்புறாரு. அப்போ 2ஆம் மேல்முறையீட்டு மனு அங்கே அனுப்பின உடனே அவர் என்ன பண்ணுறாரு, காலதாமதம் ஏற்படுது, ஆகையால் என்னுடைய மனுவை விரைந்து விசாரணை செய்யணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிட் பெட்டிஷன் நம்பர் 32-561/2025 தாக்கல் செய்யப்படுது. இந்த வழக்கு கடந்த மாதம் 29ஆம் தேதி விசாரணைக்கு வருது. இந்த விசாரணை நீதியரசர் என் மாலா அவர்கள் விசாரணை செய்கிறாங்க. விசாரணை செஞ்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கால நிர்ணயம் பண்றாங்க. அப்ப இவருடைய வழக்கு 2 வழக்குலையும் ஒரே மாதிரி தான் அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இனியொரு வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே அந்த நம்ம அஞ்சுக நகர் குளத்தூரை சேர்ந்த அஞ்சுக நகரில் இருக்கக்கூடிய எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் அந்த நம்மளுடைய திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவாரூர் தாலுகாவில் தாலுகா ஆஃபீஸ்க்கு ஒரு தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 பிரிவு 6 உட்பிரிவு 1 படி சில தகவலை கேட்கிறாரு. அந்த தகவலை அவருக்கு முழுமையாக கொடுக்கல, அரைகுறையான தகவல் வழங்கப்படுது. இதனை எதிர்த்து அவர் என்ன பண்றாரு, பிரிவு 19 உட்பிரிவு 1 படி முதல் மேல்முறையீட்டு மனு தாக்கல் பண்றாரு. அதுக்கும் அந்த மேல்முறையீட்டு அலுவலர் எந்த விதமான பதிலும் வாங்கி தரல, ஒரு உத்தரவும் பிறப்பிக்கல. ஆகையால் அவர் என்ன பண்றாரு, நம்ம தமிழ்நாடு தகவல் ஆணையத்திற்கு 19 உட்பிரிவு 3 படி ஒரு 2ஆம் மேல்முறையீட்டு மனு தாக்கல் பண்ண. இந்த மேல்முறையீடு என்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்கா, 5/5/2025 அன்று அவர் 2ஆம் மேல்முறையீட்டு மனு தாக்கல் பண்றாரு. இந்த 2ஆம் மேல்முறையீட்டு மனு பாத்தீங்கன்னா உரிய காலத்தில் விசாரணை செய்யப்படாதனால அவர் நம்மளுடைய ஆணையத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்றாரு. இந்த வழக்கு விசாரணையின் போது ஆணையம் சார்பாக என்ன சொல்லப்படுதுன்னா, இவருடைய மேல்முறையீட்டு மனுவானது வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு. வழக்கு எண் SA 10-399, அதாவது 10,399/2B/2025 பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, அதனால நாங்கள் விசாரணை காலதாமதம் ஏற்படும், நிறைய மனுக்கள் இருக்கு, நிறைய வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த மாலா அவர்கள், நீதியரசர் என் மாலா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்படியெல்லாம் கிடையாதுங்க, அவர் நீதிமன்றத்துக்கு வந்துட்டாரு, நாங்க உத்தரவு பிறப்பிக்கிறோம், நாங்க ஒரு கால அவகாசத்தை
நாங்கள் நிர்ணயம் பண்ணுறோம். அப்படி என்ன உங்களுக்கு மனுக்கள் அதிகமாக இருக்குது, விசாரணை பண்ணாமல் 3 வருஷம் 5 வருஷம் நீங்கள் எப்படி போடலாம்? அவர் தகவல் தேவைங்க போய் தானே வந்திருக்கிறாரு. அதை தராத அலுவலர்கள் மீது நீங்கள் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 12 வாரத்திற்குள் நீங்கள் மெரிட் பேசிக்ஸில் விசாரணை செய்யணும்னு சொல்லி ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணுறாங்க, ஒரு கால அவகாசத்தை நிர்ணயம் பண்ணுறாங்க. அப்போ 12 வாரம் என்பது அதாவது அதிகபட்சமாக 90 நாட்கள். ஒரு வழக்காக பதிவு செய்யப்பட்டதுலேருந்து நீங்கள் 90 நாட்களுக்குள் அந்த மனுவை நீங்கள் விசாரணை செஞ்சுருக்கணும். இவருடைய 2 வழக்குகள்லையும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 90 நாட்களுக்குள் இந்த வழக்குகளை விசாரணை செஞ்சு தகவலை பெற்றுக் கொடுங்க, இல்லை தகவல் தராத மீது நடவடிக்கை எடுக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தகவல் ஆணையத்திற்கு இந்த ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு. உண்மையிலே இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான். அப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு வழக்கானது 90 நாட்களுக்குள் விசாரணை செய்யப்படணும் தகவல் ஆணையத்தில் அப்படிங்கிறது தான் இந்த நீதிமன்றமானது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. உண்மையிலே இதுபோல் நல்ல ஒரு தீர்ப்புகளை நிறைய நபர்கள் வாங்குறாங்க. அதாவது தகவல் சரியில்லைன்னு சில நபர்கள் போகிறாங்க ஆணையத்தை எதிர்த்து, அங்கேயும் நல்ல தீர்ப்புகள் கிடைக்கப்படுது. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா புதுமையாக எனக்கு என்னுடைய வழக்கை விசாரணை செய்யறதுக்கு கால நிர்ணயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதுவும் ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான். மீண்டும் இதுபோல் சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.